Hi friends, welcome to Venis Treats Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம், வரமிளகா, தக்காளி, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, சீரகம், உப்பு, அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரே 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் ஒரு 4லிருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். தக்காளியை டைரெக்டா அரிசி கூட கிரைண்டர்ல சேர்த்து அரைப்படாது, அதுக்காக நான் மிக்சியில போட்டு எடுத்துக்கிறேன். தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை இந்த 3ஐயும் சேர்த்து மிக்சியில நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி விடாம அரைச்சிக்கலாம். தக்காளிலேருந்தே தண்ணி வரும், அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. இப்போ வாங்க நம்ம கிரைண்டர்ல மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கிறேன். அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே சீரகம், பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நீங்க மாவு அரைக்கும் போது தண்ணி பார்த்து தான் சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுனால ஈரப்பதம் நிறையவே இருக்கும். தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப நீர்த்து போயிடும். மீதம் உள்ள அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸா வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் பருபருன்னு இருக்கணும். ரவையை விட கொஞ்சம் சின்னதா இருக்கணும். அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா வலுவலுன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னா தோசை ஒரு மாதிரி ரப்பராட்டம் இருக்கும். இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு. நான் இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். மாவு கெட்டியாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரக்கு கொஞ்சமாக நான் கிரைண்டர் வாஷ் பண்ண தண்ணி சேர்த்துக்கிறேன். சாயங்காலமே ஃப்ரீயாக இருக்கும்போது மாவு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நான் நைட் டின்னருக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ தோசை சுடுறதுக்கு முன்னால் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்பயும் தோசை சுடுற மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம். வேணும்னா ஆனியன் போட்டுக்கலாம் மேலே, இது ஆப்ஷனல் தான். வெங்காயம் மாவுக்குள்ள சேர்த்துட்டா தோசை ஊத்துறதுக்கு வராது, அதனால தோசை ஊத்திட்டு அது மேல நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊத்துறதுக்கு பதில் பட்டர் போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும், கிறிஸ்பியாவும் வரும் தோசை. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி தோசை இன்ஸ்டன்ட் தோசை தாங்க, இதுக்கு நம்ம ஃபர்மெண்ட் பண்ண தேவை கிடையாது. மாவு அரைச்சதுமே அப்படியே நம்ம தோசை சுட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.